கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையாக தேவன் நம்மை அழைத்து வந்து காலை நேரத்திலே அவருடைய சமூகத்திலே காத்திருக்க அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, தேவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தும்படியான இப்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பயன்படுத்தி கொள்வது இல்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். தூரமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நேராக தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதை உணர முடிகிறது. ஏனோ தானோ என்று இதை கேட்க வேண்டாம். செய்தி உங்களுக்கு நேராய் வருகிற பொழுது, தேவ வார்த்தையை நீங்கள் கேட்கிற பொழுது, உங்களுடைய சிந்தைகள் சிதறடிக்கப்படாமல் ஒருமனப்பட்டவர்களாய் அமர்ந்திருந்து நீங்கள் கேட்க வேண்டும். ஏதோ கடமைக்காக உட்கார்ந்து கேட்பீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காது. ஏன்னு சொன்னால் தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது தான் இந்த வார்த்தை உங்களிலே கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலே தொடக்கூடியதாய் இருக்கிறது. பேதுரு பிரசங்கம் செய்த பொழுது 3000 பேர்களை தேவனுடைய வார்த்தை தொட்டபடியினால் அந்த 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள் என்பது வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக மனம் திரும்பினார்கள் என்பதாக தான் வேத வசனம் சொல்லுகிறது. ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். நிறைய பேர் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. ஆனால் தொடப்பட்டவர்கள், அந்த வார்த்தை மூலமாக தொடப்பட்டவர்கள் 3000 பேர் தான் மனம் திரும்பினார்கள். நிறைய பேர் அந்த இடத்துல செய்தியை கேட்டிருக்கலாம், வார்த்தையை கேட்டிருக்கலாம். அவர்கள் கவனித்து கேட்டு மனம் திரும்பினவர்கள் 3000 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த செய்தியை யார் எங்கிருந்து கேட்டாலும் கவனமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து நீங்கள் கேட்கிற பொழுது தேவன் உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். தேவன் உங்களோடு இடைபடுகிறவராய் இருக்கிறார். இந்த கால நேரத்திலே அவருடைய கிருபையினாலும் பிரசன்னத்தினால் நம்மளை நிரப்பி கொண்டே இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடம் கிருபையினாலும் பிரசன்னத்தினாலும் நிரம்பி கொண்டிருக்கிறது. உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்களை அபிஷேகித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையின் கரம் உங்களை நிரப்பி கொண்டே இருக்கிறது. நீங்கள் உணர வேண்டும். சரீர பகுதியிலே அதை உணர வேண்டும். ஏனோ தான் என்று செபிக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் அப்படிதான் நாம இருந்தோம். இன்றைக்கு நாம ஜெபத்தை குறித்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஜெபத்தில் நிறைய காரியங்கள் உண்டு. சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லி நிறைய நாம் செய்தி கேட்டிருக்கிறோம். கண்ணீரோடு ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபிக்கணும், தனிமையாய் ஜெபிக்கணும். இப்படி ஜெபத்திலே நிறைய காரியங்கள் இருக்கிறதை நம்ம வேதத்திலே தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நிறைய நம்ம செய்தியை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அப்படி என்றால் அலட்சியமாய் அல்ல. நாம் ஒரு ஜெபம் செய்கிற பொழுது இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். உடனே அந்த பதிலை நீங்கள் தேவனிடத்தில் பெறுவதுதான் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் என்ன என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாய் நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். நீங்கள் கவனமாய் எழுதி வைத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நாள் கொடுக்கிற செய்தியை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பிறகு நீங்கள் அதை பார்க்கிற பொழுது அந்த வசனம் உங்களுக்கு தெளிவு கொடுக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு டைரியில எடுத்து ஒவ்வொரு நாள் கொடுக்கக்கூடிய செய்தியை நீங்கள் குறித்து அதை மறுபடியும் தியானியுங்கள். தேவன் உங்களோடு பேசுகிறவராயிருக்கிறார். யாக்கோப்பு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் படிக்க கேட்கலாம். யாக்கோப்பு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்.
நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் இருக்கிறது. நீதிமான் செய்யும். கர்த்தர் நம்மளை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். நீதிமான்களுடைய ஜெபம்தான் ஊக்கமான ஒரு ஜெபம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தோடு நம்ம ஜெபித்தோமானால் அதனுடைய பதிலை நீங்கள் பார்க்க முடியாது. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. நீதிமான்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீதிமான் செய்கிற அந்த ஊக்கமான ஜெபம் தேவன் பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, எலியாவை குறித்து வேதம் அங்கே சொல்லப்படுகிறது. எலியா நம்மை போல பாடு உள்ள மனுஷனாய் இருந்தாலும் ஊக்கமாய் அவர் ஜெபம் பண்ணினார். ஊக்கமாய் ஜெபித்தார் என்று, கருத்தாய் ஜெபித்தார் என்று வேதம் அங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களை, தேசத்திலே மழை பெய்யாதபடிக்கு 3 வருடங்கள் அவர் வானத்தை அடைத்த ஒரு தேவனுடைய மனிதன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னார், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய மனிதன். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் தேவனுக்கு முன்பாக திறப்பில் நிற்கிற தேவனுடைய மனிதன். திறப்பில் நின்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதனால தான், ஒருவரால தான் இந்த காரியத்தை சொல்ல முடியும். இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன், தேவனோடு நின்று பேசக்கூடிய ஒரு மனிதன். நான் ஜெபித்தேன் என்று சொன்னால், நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் என்று விசுவாசம் உங்களுக்கு இருக்கும். அப்பதான் தைரியமாக நீங்கள் சொல்ல முடியும். தேவனுக்கு முன்பாக நிற்காம, ஜெபத் இல்லாம ஒரு மனிதன் அதை சொல்ல முடியாது. எலியா அதை சொன்னார் தைரியமாக, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், நான் சொன்னால் தேவன் அந்த ஜெபத்தை கேட்பார் என்று தைரியமாய் அவரால் சொல்ல முடிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3.5 வருடங்கள் தேசத்திலே மழை இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் எலியா ஜெபிக்கிறார். தேவன் மழையை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 7 முறை அவர் போய், அவருடைய சீசர் உதவியாக இருந்தவர் போய் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 44வது வசனம். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உடனிருந்த அந்த வேலைக்காரனை போய் சொல்லுகிறார், சமுத்திர முகமாய் போய் பார். 7 முறை போய் பார்க்கிறார். அவன் இல்லை இல்லை என்று பதில் வருகிறது. மேகங்களுடைய அந்த இரைச்சல் சத்தத்தை காதிலே கேட்கிறார் எலியா. ஆனால் மழை வரவில்லை. இரைச்சல் சத்தம் கேட்கப்பட்டது, மேகம் கருக்கவில்லை. மேகம் கருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் உருவாகவில்லை. ஆனால் ஊக்கமாய் தொடர்ந்து அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். பதில் கிடைக்கிற வரையிலும் அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது வேலைக்காரன் சொல்லுகிறார், ஒரு கையளவு மேகம் சமுத்திரத்திலே எழும்புகிறது. உடனே சொல்லுகிறார், மழை வரப்போகிறது, நீ போய் ராஜாவிட்ட சொல்லு, ரதத்தை பூட்டி போக சொல்லு. அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஜெபம் ஒரு ஊக்கமுள்ள ஒரு ஜெபமாய் இருக்கணும். அந்த வசனத்திலே பார்த்தோம், 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவருக்கு ஒருவராய் நாம் ஜெபிக்கணுமா? ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? பாரப்பட்டு நாம ஜெபிக்கணும். ஒருவங்க கஷ்டத்துல இருக்கிற பொழுது, ஒருத்தவங்க சிக்கல்ல மாட்டிக்கொண்டு இருக்கிற பொழுது, நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நீங்க ஒரு நீதிமானா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அதுதான் வேத வசனம். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் சீக்கிரமாக 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படி பேதுரு
சிறைச்சாலையிலே சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சபையார் விசுவாசிகள் அன்றைக்கு ஊழியக்காரனாகிய பேதுருவை சிறைச்சாலையிலே கைது செய்ய கைகளிலும் கால்களிலும் விலங்கு போட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாம் இரண்டாம் காவல், உள்ள நுழையவே முடியாது, 2 அடுக்கு பாதுகாப்பு. அப்படிப்பட்ட காவல் இங்க சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். பேதுரு சிறைச்சாலையிலே கட்டி சங்கிலினால் கட்டப்பட்டு அங்கே வைக்கிற ஒரு சூழ்நிலை. சபையார் அதை கேட்கிறாங்க. கேள்விப்படும்போது ஊழியக்காரனாகிய பேதுருவை சிறைச்சாலையிலே வைத்த பொழுது அங்க சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடுறாங்க. ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி செபிக்கிறார்கள். செபித்து கொண்டே இருக்கிறார்கள். சாதாரணமான ஜெபம் இல்லை. வேதம் சொல்லுகிறது ஊக்கமாய் செபித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஊக்கம் என்று சொன்னால் கருத்தாக, தேவன் பதிலை தர வேண்டும், என் ஊழியக்காரனை தேவன் வெளியே கொண்டு வர வேண்டும், என் ஊழியக்காரனை தேவன் அழைத்து வர வேண்டும், அவரை பார்க்கிற வரைக்கும் அந்த ஜெபத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம். அதுதான் ஊக்கமான ஜெபம். அல்லேலூயா. சும்மா கடமைக்காக இன்னைக்கு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், ஜெபிச்சு பார்க்கலாம், இல்லைன்னா பரவாயில்லை, நாளைக்கு மறுபடியும் உபவாசம் போடலாம். அப்படி கிடையாது. பதில் வரணும். இன்னைக்கே பதில், இப்பயே பதில் வர வரைக்கும் நீ எழுந்திருக்க கூடாது. பதில் வரைக்கும் கர்த்தரை விடக்கூடாது. அந்த ஜெபம்தான் ஒரு ஊக்கமான ஜெபம், ஒரு வல்லமை உள்ள ஒரு ஜெபம். இந்த விசுவாசிகளுக்கு பாருங்க, இப்படி ஒரு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன நடக்குது? சிறைச்சாலையிலே தேவதூதன் இறங்குகிறார். இவர் விசுவாசிகள் ஒருமனப்பட்டு ஆவியில நிரம்பி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்குள் ஒருமனம் இருந்தது. இன்னைக்கு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒருமனம் இருக்கணும், ஊக்கமாய் ஜெபிக்கணும். எத்தனை பேர் கலந்து கொள்ளுறாங்க? எத்தனை பேர் இந்த 40 நாள் ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கிற ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஜெபிக்கணுங்கிற உணர்வு இருக்கிறது? நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். உன்னோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனோ தானோ என்று இனி நீ செல்ல முடியாது. இனி காலம் செல்ல முடியாது. இனி தூங்குற காலம் அல்ல, இனி ஜெபிக்கிற காலம். விழித்திருந்து தேவ சமூகத்திலே ஊக்கமாய் ஜெபிக்கிற பொழுதுதான் எழுப்புதலை காண முடியும். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. ஏனோ தானோ இருக்கிற இந்த காலத்திலே இனி இருக்காது. அன்றைக்கு சபையார் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது தேவ வல்லமை இறங்கியது. தேவ தூதன் சிறைச்சாலையில இறங்கி பேதுரு கைகளில் கட்டப்பட்ட சங்கிலிகளை அவர் அவிழ்த்து விட்டு வெளியே கொண்டு வந்தார். தேவனுடைய கரம் வெளிப்பட்டது. அருமையானவர்களே, ஒரு விசுவாசிகளுடைய ஜெபம் ஒரு ஊழியக்காரனுக்கு எப்படி தேவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்காக, மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கிற பொழுது நீங்கள் நீதிமானாக இருந்தீங்கன்னா, நீதிமானாய் காணப்பட்டாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். நீங்க நீதிமானா இருந்தாதான் சபையிலே நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை தருவார். ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களோ, உங்களுடைய ஜெபத்தின் வல்லமை மூலமாக அநேக ஜனங்கள் இயேசுவே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் ஒரு கூட்டத்தை ரட்சித்து சபையிலே கொண்டு வந்து நிரப்ப வல்லவராக இருக்கிறார். வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏதோ 4 பேர் வரட்டும், சில குடும்பத்தை சந்திக்கிறது, அவங்களை விடுவது, இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்காது. நீங்க ஏனோ தானோ ஜெபித்தீங்களா, பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க போகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இந்த குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். அவர்களுக்கு விடுதலையை தர போகிறார். விசுவாசம், அந்த ஊக்கமான ஜெபத்திற்கு பலன் உண்டு. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் உங்களோடு தேவன் பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு தேவன் பேசி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நீ ஜெபித்த ஜெபம் ஏனோ தானோ என்று இருந்திருக்கலாம். இப்பொழுது இன்றைக்கு ஒரு பதிலை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். எந்த காரியத்திற்காய் நீ ஜெபித்தாயோ அந்த காரியத்தினுடைய பதிலை நீ பெறாம உன் இடத்தை விட்டு எழுந்திருக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, சங்கீதம் 145 அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது,
தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நல்லா கவனிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, முதலாவது நாம பார்த்தோம், நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபத்தை கேட்டு தேவன் பதில் தருகிறார். இரண்டாவது, நீ உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது உன் சமீபத்தில் வந்து உனக்கு பதிலை தருகிறார். இரண்டாவது, அருமையானவர்களே, உண்மையாய் இருக்கணும். நீ தேவனுக்கு உண்மையாய் இருக்கணும். தேவனுடைய காரியங்களை உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயானால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்ய கடந்து வந்திருக்கிறார். ஊக்கமாய் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். கொரியா தேசத்திலே பால் யாங்கிசோ என்ற தேவனுடைய ஊழியக்காரர், இன்றைக்கு அவர் இல்லை, மரித்து விட்டார். வயதான காலங்களிலே கர்த்தருக்குள் அவர் மரித்து விட்டார். ஒரு மகிமையான ஊழியங்களை செய்த தேவனுடைய ஊழியக்காரர். உலகத்திலே பெரிய சபை, லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆராதனைக்கு வருவார்களாம். இந்த ஊழியக்காரருடைய மகன் வாலிப வயதிலே ஸ்கூல் ட்ரிப்பு பிக்னிக் வெளியே போன பொழுது அந்த சாப்பாடு ஆகாரத்தினால் ஃபுட் பாய்சன் ஆகி இறந்து விட்டார். இந்த ஊழியக்காரருடைய மகன் இறந்ததை செய்தி அவர் வெளியிலே ஒரு மீட்டிங்கு போயிருந்திருக்கிறார். அவருடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க, மகன் இறந்துட்டான்னு மனைவி அழுதிருக்கிறாங்க. உடனே அவர் வந்து பார்த்திருக்கிறார். ஜனங்கள், விசுவாசிகள், சபையார் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாங்க, மனைவியும் அழுகிறாங்க. இவர் பார்க்கிறார். தேவனுடைய மனிதனாகிய பால் யாங்கிசோ அதை பார்த்துவிட்டு மகனை அப்படியே தூக்க சொல்லி அவருடைய வழக்கமாக ஜெபிக்கக்கூடிய அவருடைய ஜெப அறைக்கு கடந்து போனார். அவர் டெய்லி தேவனோடு பேசுகிற ஒரு இடம், தேவனை சந்திக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல அழைத்து கொண்டு கதவை சாத்தி கொண்டு, யாரும் உள்ளே வர வேண்டாம், எல்லாம் வெளியே போங்க என்று சொல்லி அந்த கட்டில் அவர் படுக்கையிலே போட்டுவிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். முழங்கால் படியிடுகிறார். தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார் தெரியுமா? ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பாவங்கள், ஒருவேளை என்னுடைய பாவத்தினால் என் மகன் மரித்திருக்கலாம். என் பாவங்களை எனக்கு மன்னியும், என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி அங்கே கண்ணீரோடு திறப்பில் நின்று அழுகிறார். அந்த முழங்கால் படியிட்டு அழுகிறதை, அந்த அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். பல மணி நேரங்கள் கதவு திறக்கப்படவில்லை. முழங்காலில் நின்ற பால் யாங்கிசோ மகனுக்காக, வாலிப மகன், வாலிப வயதிலே நன்றாக அவரை வளர்த்த ஒரு மனிதன், அந்த மகன் இப்பொழுது வாலிப மகன் இறந்து போய்விட்டான். அழுகிறார், புலம்புகிறார். இந்த ஜெபம் தேவ சமூகத்துக்கு போனது, தேவ சமூகத்துக்கு எட்டியது. உடனே இயேசுநாதர் அங்கே பரலோக ராஜ்யத்திலே உலாவி கொண்டிருக்கிறார், நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகன் அங்கே போய் சந்தோஷமாக தேவ ராஜ்யத்திலே பார்த்துட்டு வெளியே வர மனமே இல்லை. அவ்வளவு நல்ல ஒரு இடம், சந்தோஷமா இருக்கிறார். அங்கே போய் நல்ல எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆனால் பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார். உடனே போய் இயேசுநாதர் அந்த பால்ங்கி எங்கிசோ மகனிடத்தில் போய் சொன்னாராம், நம்ம கீழே போகணும், கீழே வா அப்படின்னாராம். இந்த பையன் சொன்னானா, நான் வரமாட்டேன், கீழே இந்த பூமிக்கு நான் வரமாட்டேன், நான் இங்கே எனக்கு நல்லா இருக்கிறது, ஏன் எனக்கு கீழே போக சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இயேசுநாதர் சொன்னாராம், ஜீசஸ் சொன்னாராம், இல்லைப்பா, உங்கள் அப்பா கீழே முட்டி போட ஆரம்பிச்சிட்டாரு, கீழே முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவர் பதில் கிடைக்க வரைக்கும் என்னை விட மாட்டார், அவர் பதில் கிடைக்கிற வரைக்கும் அவர் கீழே உட்கார மாட்டாரப்பா. உன் தகப்பனாரை பற்றி எனக்கு தெரியும், உன் தகப்பனை பற்றி எனக்கு தெரியும், என்னிடத்தில் பதில் வருகிற வரையிலும் என்னை சும்மா இருக்க விட மாட்டார், என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார், அவர் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். பதில் கிடைக்கிற வரையும் அவர் என்னை விட மாட்டார். நீ புறப்பட்டு கீழே போய்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் கீழே அழைத்து கொண்டு வருகிறார். அப்போ அவருக்கு மரித்து போன அந்த
மகன் உயிரோடு எழும்புகிறான், உயிரோடு எழும்புகிறான். இப்போ ஜீசஸ் அங்கே நிற்கிறான். உடனே அவன் பார்க்குறான். அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா ஜீசஸ் வந்திருக்கிறாருங்க, பாருங்க பாருங்க அப்படிங்கிற. ஆனால் பாலியங்கிசோக்கு தெரியல, அவருக்கு மட்டும் வெளிப்பட, இவருக்கு அது தெரியல. எங்கே அப்படிங்கும்போது தெரியல. அப்புறம் தான் முழங்காலிருந்து அவர் எழுந்திருக்கிறார். எழுந்து பார்க்குறார். உடனே அவர் கடந்து போய்விட்டார். இப்போ கேட்டான், அப்போ தான் அவனுடைய பையன் சொன்னானா, இப்படி இருந்தது அப்பா, அப்படி ஜீசஸ் சொன்னார், உங்கள் அப்பா ஜெபிக்கிறார், விடமாட்டார். அவர் ஊக்கமாய் ஜெபிக்கிறார், ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். பதில் கிடைக்கிறவரை உன் தகப்பன் விட மாட்டார். அப்படி ஒரு ஜெபம், அப்படி ஒரு ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே ஜெபிப்பீங்கன்னா, ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, தேவ சமூகத்தில் நிற்கிற பொழுது, ஒரு ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய இயேசு வந்திருக்கிறார். அநேகருடைய கண்களில் வருகிற கண்ணீரை கர்த்தர் பார்த்து உனக்கு ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? நேரம் கடந்து விட்டது. நிறைய காரியங்கள் இருந்தாலும் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்களேன். அப்படியே கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி எங்கள் தேவனே என்று சொல்லுவோமா? எல்லாரும் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க மாட்டீங்களா? இந்த ஜெபத்தை கேட்கிற தேவன், வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் தேவனே, உம்முடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன் அப்பா, உம்முடைய சமூகத்திலே நான் கண்ணீரோடு திறப்பில் நிற்கிறேன் ஐயா. எனக்கு இந்த காரியத்திலே உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை கடன் பிரச்சனையோடு இருக்கீங்களா? கடன்காரர்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறாங்களா? கடன் கொடுத்தவர்கள் உங்களை அடிமையாக்க நினைக்கிறாங்களா? எந்த வழியும் இல்லையப்பா, எனக்கு ஒரு வாசலை திறங்கள் என்று ஜெபித்து கொண்டிருக்கீங்களா? தேவன் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கிறவராயிருக்கிறார். தேவன் எங்களுக்கு ஒரு வாசலை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறவராய் உன் அருகிலே இயேசு வந்திருக்கிறார். உனக்கு சமீபமாய் வந்திருக்கிறார். மகனே, மகளே, உன் அருகிலே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? கவலைப்படாதே, நான் தானே உன்னை அழைத்து தெரிந்து கொண்டு. சூழ்நிலை நிமித்தமாக ஒருவேளை நீ கடனிலை மாட்டியிருக்கலாம். இன்றைக்கு சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன் கண்ணீரை இயேசு துடைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை குழந்தை இல்லை என்று அழுது கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? எல்லாரும் என்னை கைவிட்டார்களே, என்னை நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்று ஜெபிக்கிறாயா? உன்னுடைய நிந்தையை நீக்கி உனக்கு ஒரு அற்புதங்களை இயேசு செய்யும்படியாய் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். மகளே, உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். உன் கர்ப்பத்தை தொடுகிற இயேசு உன் அருகிலே உண்டு. நீ எந்த இடத்திலே கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், அந்த இடத்துல இயேசு வந்து நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. எங்கேயோ என்று நினைக்காத, உன் அருகில தான் வந்திருக்கிறார், உன் பக்கத்துல தான் நின்று கொண்டிருக்கிறார். நீ அழுகையை பார்த்து, உன்னுடைய கண்ணீரை பார்த்து அவர் கடந்து போகிற தேவன் அல்ல. இன்றைக்கு இந்த நாள் உனக்கு ஒரு அற்புதத்தின் நாள். இன்றைக்கு உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஆறுதல் படுத்துகிற ஒரு நாள். நீ ஊக்கமாய் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகம் திறந்திருக்கிறது மகனே, பரலோகம் திறந்திருக்கிறது மகளே. அல்லேலூயா. எங்கள் தகப்பனே, நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. உம்முடைய ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு திறப்பில் நின்று கொண்டிருக்கிறாங்க அப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடைபெறாதா என்று சொல்லி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை பாரும் ஐயா. ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க. இப்படி பிள்ளைகள் வெக்கப்படக்கூடாது ஐயா. எந்த இடத்துல வெக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல இப்படி பிள்ளைகளை இன்றைக்கே நீங்க உயர்த்தணும் அப்பா. நீங்க அப்படி செய்த போகிற நாள் ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண்ணீரையும் நீங்க துடைத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.